வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நம்முடைய நட்பு. வெறும் பேச்சோடு நின்று விடாமல் 40 ஆண்டுகளை கடந்து இன்றும் அதே அன்புடன் நம் நட்பு தொடர்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு வரம். இது எல்லோருக்கும் அமைந்து விடாத ஒரு அபூர்வமான விஷயம். காத்தடிக்குது காத்தடிக்குது காற்று மேட்டு காத்தடிக்குது எங்க பாத்தடிக்குது ஏழை ஜன குத்தடிக்குது ஊத்திக்கினு கடிச்சுக்கவா கடிச்சுக்கினு ஊத்திக்கவா போத்திக்கினு படுத்துக்கலாம் படுத்துக்கினு போத்திக்கலாம். சும்மா பார்த்து வேலை போகிறது நான் எங்க குத்துறாடு Listen everybody, we are grown up from to நீ பங்களோன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் பண்ண சொன்னா நிலம் மட்டும்தான் இருக்கும். அவன் பாசி போல அப்பேடா விருப்பம்டா அக்காமேடா சரியோ ஏழையா பிறந்தா அது உண்ட தப்பு இல்ல. சாய்க்கு நீ ஏழையா பிறக்கிறது உண்ட தப்பு. இருக்கணும்னு சொல்லி இல்லதானடா எல்லாம் முயற்சி தான். பிரச்சனை இல்லை. இவர் ஜட்டி எவ்வளவு வேலை மாத்த போறாரு படத்தனி சாப்பிடணும். நான் சொல்ல மாட்டேன் உங்களோட விஷயம் சொல்ல. Hi everybody, welcome to Hi everybody. Hi everybody. அன்புக்கும் பண்புக்கும் உரிய எங்கள் நண்பன் ராகுல் அவர்கள் என்னுடைய எல்லா உங்களுடைய சிறு வயதுல இருந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்து ஓடி விளையாடி அந்த பழமையான நினைவுகளோட நாங்கள் திரும்பி சந்திச்சிருக்கிறோம். இந்த சந்திப்பு எப்போ நிலைக்கணும். அண்ட் உங்களுக்கு நான் எப்படி நான் சொல்றேன்னு எனக்கு சரியே இல்லை. அமல், ராகுலன், ரவி எல்லாரும் நான் கேட்டது கிருபா லோக்கல் முக்கியமா நான் கேட்டதுக்காக கிருபா ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளணும்ன்றா அன்பு இல்லாமடாப்பா ஒரு மனதுக்குள்ள ஒரு அன்பு இல்லாம எப்பவுமே மரியாதை உருவாகும். எங்களுக்குள்ள வந்து நாங்களே இப்ப வளர்ந்துட்டோம். சின்ன வயசுல நாங்கள் செஞ்சிருப்போம், சண்டை பிடிச்சிருக்கோம். இப்ப நாங்களுக்கு ஒரு வயது முதிர்ந்து நாங்கள் ஒரு பக்குவம் நிலைக்கு வந்திருக்கோம். அப்ப அந்த பக்குவ நிலையில நாங்க இந்த சந்திப்பு இன்னும் பெரிய லெவல்ல தொடரணும். என்ன முறை நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். 25 வருஷம் தொடரணும்.